ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மானா அந்த இடத்துக்கு அப்படியே அவசரமாக கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க. அது இந்த சைடெல்லாம் பாருங்கள், சுற்றியுமே காடு சைடு இதெல்லாம். மா எங்கே இப்படி அவசரமாக வந்துட்டுருக்க? எங்கே கிளம்புறோம்? நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறீங்க நீங்களே சொல்லுங்கள். ஜிம்மி துரத்துறாங்க. இந்த ஜிம்மி வரவே மாட்டிக்கிறான். இங்கே பாருங்கள், இது என்ன செடினா, இது என்ன தோட்டம்னா பருத்தி. ஏமா பருத்தினா அந்த பஞ்செல்லாம் எடுத்து இதில் தான் தலகாணி எல்லாம் செய்கிறாங்க. இந்த சைடுனா சோளக்காடு பாருங்கள். இது பாருங்க அவரைக்காய். ஆமாம், அவரைக்காயை பச்சை பயிரா? அவரைக்காய் பச்சை பயிறு. அது வந்து சோளக்காடு. இது பருத்தி. இங்கே பாருங்கள், சுற்றியுமே ஒரே காடு தான். இது ஒரு பட்டிக்காடு. எங்கள் ஊர் நல்லா இருக்கும். ஆனால் கடைலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைலாம் எங்கள் பக்கத்தில் இல்லவே இல்லை. இது பாருங்கள், அந்தாண்ட காட்டினது பச்சை பயிறு சோளக்காடு. இது பாருங்க தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு. எங்கள் அம்மா இப்போ இந்த வழியில் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து வீடியோ பார்க்கலாம். எதுக்கு இவ்வளோ அவசரமாக வரமா? அம்மா சொல்லுமா, தயவு செஞ்சு. நீ சொல்லு. எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர? கொம்பு நீர் வெளியில் சொல்லாத. சொல்லு, என்னத்துக்கு வரேன்? நாங்கள் இன்னைக்கு காலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் அம்மா காலையில் சிவன் கோயிலுக்கு போனல, எந்தெந்த வழியிலையோ என்னை கூட்டிகிட்டு போகுதுமா எங்கள் வீட்டுக்காரரு வண்டியில். அப்புறமா சொல்லல. நானே என்ன வடுகுப்பட்டின்னு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டேன். தெரியாதா, நம்ம சங்ககிரிக்கு வந்திருக்க அப்படின்னாங்க. அப்படி இருந்தாலும் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு இன்னொரு கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். இன்னைக்கு மட்டும் 2 கோயில் நாங்கள் போனோம். அந்த சாமி அவ்வளோ சூப்பராக இருந்தான். செல்லியம்மன் கோயிலுக்கு போனோம். போயிட்டு சாப்பாடை வாங்கி கொடுக்க சொன்னேன். சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுக்கல கடையில். ஒரே ஒரு கரும்பு பால் ஜூஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்க. அது எப்படி எனக்கு பத்துமா? வந்ததுமே தலைவலி, அப்படியே வந்ததுமே தூங்கிட்டேன். இப்போ வரைக்கும் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற எங்கே வரன்ட்டு. நீ தான் என்ன கூட்டிகிட்டு வந்த, நீயே சொல்லு. பாருங்க எங்கள் அம்மா பண்ணுறது. நீங்களே நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வந்துடுவியா? ஆமாம், ரோடு தாண்டி இருந்தால் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டுங்களா? இங்கே பாருங்க, ரோடு அந்த சைடு. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டுன்ட்டு. கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். 1.5 கிலோமீட்ரு இங்கே வரதா இருந்தா. அது இது என்ன இடம்னு சொன்னால் அவ்வளோத்தா அப்புறம். ஏம்மா சொல்லிடலாமா? இங்கே பாருங்க, அந்த சைடு கிழங்கு. அந்த காட்டில் பாருங்கள் கிழங்கு, அது சோளக்காடு. இந்தாண்ட பச்சை பயிறு. இங்கே தான் எல்லாம் மாடு மேய்க்க ஆடு மேய்க்கலாம் இங்கே தான் வருவாங்க. கிழங்கு காடு பாருங்கள், மரமாகவே வளருதுங்க தோட்டத்தில். கண்டிப்பாக இந்த சைடு சேலம் சைடு வந்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு வாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு போங்க. மாயா நின்னுட்ட? அங்கே கிளம்புற? நீயே அப்படி நின்னுட்ட, எங்கே போனாலும் நீ வருவன்ட்டு. அவர்கிட்ட எனக்கு ஆள் வலிக்குது. ஏன் நின்றுக்கிட்டு சொல்லு. இதெல்லாம் காமிக்கணுமா? வந்ததெல்லாம் சொல்லணுமா? கம்முன்னு வைக்க மாட்டியா? இது இவ்வளோ நேரம் நீ எங்கே போகிறேன்னு நான் சொன்னல, அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ சொல்கிற வை. பாருங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் அம்மா இதையெல்லாம் சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அப்படி என்னவா இருக்கும்? சொல்லக்கூடாது வை. இந்த காடு சைடு வந்துட்டு எதுக்கு வருவாங்க? சரி, வேலையை பாரு போ.
இங்கே பாருங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் காட்டுறேன். இந்த ஊர் அங்கே பாருங்கள் பனைமரம் தெரியுது, அதுதான் ரோடு. அதுக்கு அந்த சைடு தான் வீடுங்க அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு அண்ணன் மாடி மேய்ச்சிட்ருக்காங்க. இந்த தடத்தில் தான் நாங்கள் வந்தோம். எங்கள் அம்மா போனது உக்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் சுற்றியும் காட்டுறேன். இப்படி ஒரு காடை இவ்வளோ அழகாக கிளைமேட் செம்மையாக இருக்குது. அவ்வளோ வெயில் இல்லை. மழை வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர். நாங்கள் இப்போ எதுக்கு இந்த காடு சைடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுக்காகலாம் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க.